ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. கூடவே தமிழ் மாதத்தில் மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 2 மாதத்தில் மிகவும் முக்கியமான நாட்களானது வருது. பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி தான் அந்த நாட்கள். பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி அன்று மாசியுடைய 15ஆம் நாளாக வருது. அன்று கிழமை வந்து வியாழக்கிழமை. ஆக்சுவலி இந்த கிழமை அப்படி என்ன முக்கியமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்கும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அதை எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னிராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பலன் மட்டும் இல்லாமல் இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் ஒரு பரிகாரமும் பண்ணணும். அது என்னங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலன், உங்களுக்கான பரிகாரம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரங்க உத்தரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது சந்திரன் இருக்கிறாங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பலன்களை பார்க்கலாம். ஆக்சுவலி தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் காணக்கூடிய திறமை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையில் பல வகையில் நன்மை உண்டாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இழிப்பறியாக இருந்த சில வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இனி நடந்து முடியும். பணவரவு ஆக்சுவலி அதிகமாக அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும். அதே சமயம் அரசாங்க தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியும். அதனால் இனி உங்களுக்கு கவலையை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியம். தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்களில் லாபம் கிடைக்க பெறுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட சக ஊழியர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் ஈஸியாக கைக்கு வந்து சேரும். அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சதுக்கு மேலே நல்ல பணவரவு ஏற்படும் மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது.
பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும், கௌரவம் உயரும், மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும், அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும், மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும், வாழ்வில் முன்னேற்றமானது காண்பீங்க, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும். அந்த மதிப்பு கூடுவதற்கேற்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. காரிய அனுகூலமானது உண்டாகும், காரிய தடை தாமதம் ஏற்படும், எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றமானது உங்கள் துறையில் காண்பீங்க, மற்றவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். ஸோ மாணவர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அமாவாசையிலிருந்து உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும். முக்கியமாக பயணமோ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்போ உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர்லாம் கூட்டு முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் லாபம் பார்க்கறதுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைய முடியும். சேமிப்பு உங்களுக்கு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கடமைகளை காப்பாற்றணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமய விரக்தி ஏற்படும். ஜாதக தசபுக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கை உண்டாகும். அதுக்கு மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்று பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஸோ மாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் வந்து தீரும். திருமணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை வரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயது கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரும். ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக மாசி அமாவாசையில் செய்யணும். ஆக்சுவலி மாசி அமாவாசை தினத்தில் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப 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 விசேஷம். மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசித்தியாக நடைபெறும். தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம். இந்த நாளில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு குலதெய்வ பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.